இம்ப்ரெஸ் பிலிம் புரொடக்ஷன் பிரசன்ஸ் SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். YSR புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் இன்று முதல் திரையரங்குகளில். முத்துசாமி சார் வராரு, நிறைய மாற்றத்தை கொண்டு வராரு. திருப்பி முத்துசாமி சார் இருக்கும்போது இந்த எதிர்ப்பு நிலை இல்ல மக்கள் கிட்ட. திருப்பி செந்தில் பாலாஜி வராரு, திருப்பி டாஸ்மாக் ஊழல் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் யாரால் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி அவர்கள் கரப்ஷனை டீசென்ட்ரலைஸ் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆர் அடிப்படையில் எந்த எஃப்ஐஆர் நீங்கள் வந்து சொல்கிறீங்க பல்வேறு எஃப்ஐஆருங்க அதை அடிப்படையில் தான் வந்து இந்த சோதனைகள் நடைபெற்றிருக்கு, எந்த எஃப்ஐஆர் நீங்கள் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்வி முன்வைக்கிறார்கள். ஓகே, இது வந்து ஆல்ரெடி வந்து அவர் இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து சிறையிலேருந்து வெளியே வராரு. வெளியே வந்து அமைச்சர் இருக்காரு. வழக்கு வந்து இன்னும் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. ஒரு அமைச்சர் இந்த மாதிரி இருக்கும்போது வெளியே வந்த உடனே நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்து நம்ம வந்து டாஸ்மாக் நம்ம கொடுக்குறாங்க போர்ட்ஃபோலியோ, நம்ம அடுத்து வந்து பணத்தை எப்படி சேர்த்துறதுன்ற ஒரு வேலையில் வந்து ஓப்பனாக இறங்கு வராங்க துணிச்சலா. வணக்கம் சார். வணக்கம். டாஸ்மாக் ஊழல் மறுபடியும் ஒரு 1000 கோடின்னு சொல்லிட்டு இடி வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து நேற்று அமைச்சர் செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட் சொல்கிறாரு, இது வந்து ஒரு ஆதாரப்பூர்வமற்ற ஒரு குற்றச்சாட்டு. எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் எஃப்ஐஆர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் வந்து இந்த எஃப்ஐஆர், ஸோ அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் வந்து இப்போ தலைமை அலுவலர் வரையும் சோதனை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறீங்க. ஆனால் எந்த எஃப்ஐஆர்னு நீங்கள் வந்து சொல்லவே கிடையாது. கடையில் ஒரு 4000 கடை இருக்குன்னா 2-3 கடைகளில் நடக்கிற தவறுகளை வச்சு அதன் அடிப்படையில் நீங்கள் எப்படி தலைமை அலுவலருக்கு வந்து சோதனை பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரு கொஷின் எழுப்பியிருக்காரு. நீங்களும் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க சார், எப்படிலாம் முறைகேடுகள் நடந்திருக்குன்ட்டு. சொல்லுங்கள் சார், என்ன நடக்குது? அமைச்சர் ஒரு பதில் கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக பிரபு, இந்த டாஸ்மாக் பிரச்சனை ஆகப்பட்டது இன்னைக்கு நேற்று பிரச்சனை கிடையாது. இன்ஃபேக்ட் டாஸ்மாகோட பிரச்சனை 2021 வந்து பரவலாகவே பேசப்பட்ட பிரச்சனை. நீங்கள் அதிமுக கவர்மெண்ட் இருக்கும் பொழுது மக்கள்கிட்ட டாஸ்மாகோடைய எதிர்ப்பு நிலை, டாஸ்மாக் இருக்க வேணாம்னு மக்கள் நினச்சாங்க. ஆனால் டாஸ்மாகில் போயிட்டு மது அருந்துறவங்களே கூட டாஸ்மாக் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. எந்த ஃபேக்டர்னு எடுத்து பாருங்கள். 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறது. சார், ஆனால் 10 ரூபாய் அதிகமாக வாங்குறது வந்து முன்னிருந்து இருக்குல்ல சார்? இல்லை, 10 ரூபாய் முன்னாடி இருக்கிறதுன்றதை இப்போ சொல்லிக்கிறாங்க. பட் இருந்திருந்தால் அதிமுக கவர்மெண்ட்டை எதிர்த்திருப்பாங்கல்ல. அது எப்படி செந்தில் பாலாஜி வந்த உடனேயே, அமைச்சரான உடனேயே நீங்கள் பார்க்க வேண்டியது மக்கள் எதிர்ப்பு நிலையை பாருங்கள், அப்புறம் ஊழலுக்கு போகலாம். மக்கள் டாஸ்மாகில் அதிக பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற எதிர்ப்பு நிலை, எதிர்ப்பு நிலையோட ஸ்டாண்ட் எடுத்தது இங்கே 2021 அப்புறம் தான். அதனால் டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனேயே, டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி செந்தில் பாலாஜி ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேமில் உள்ளே போகிற வரைக்கும் அந்த எதிர்ப்பு நிலை இருந்தது. முத்துசாமி சார் வராரு, நிறைய மாற்றத்தை கொண்டு வராரு. திருப்பி முத்துசாமி சார் இருக்கும்போது இந்த எதிர்ப்பு நிலை இல்லை மக்கள்கிட்ட. திருப்பி செந்தில் பாலாஜி வராரு, திருப்பி டாஸ்மாக் ஊழல் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் யாரால் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பப்ளிக் பர்செப்ஷனாக வச்சுப்போமே. செந்தில் பாலாஜி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இன்னைக்கு சொல்லலாம் 1000 கோடி ஊழல் இல்லை, ஒரு கடையில் தான் நடந்ததுன்னு. ஆனால் செந்தில் பாலாஜி இருக்கும்பொழுது தான் இந்த ஊழல் பற்றி பெருசாக பேசுகிறாங்க, இருக்கும்போது தான் வந்து மக்களும் வந்து அதை உணர்றாங்க. அப்படின்னா டார்கெட் செந்தில் பாலாஜின்னு எடுத்துக்கலாம். டார்கெட் செந்தில் பாலாஜி வச்சுக்காதீங்க. செந்தில் பாலாஜியோட டார்கெட் வந்து டாஸ்மாக் கடை நடத்துகிறவங்க. நீங்கள் அப்படி பேசுகிறீங்க. செந்தில் பாலாஜி வந்து கை கழுவு வேலை பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேமில் கேளுங்க, என்ன ரிப்ளை கொடுக்குறாரு? அது என்னோட பிஏ வாங்கினாரு, பிஏக்கு எனக்கு தொடர்பு இல்லை, அது ஒரு ஏஜென்ட் பேசி விட்டார். இந்த மாதிரி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கரப்ஷனை டீசென்ட்ரலைஸ் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் உருவாக்கிட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கரப்ஷன் 2 மாடலில் நடந்துட்டு இருக்கு ஜென்ரலாக கவர்மெண்ட் செட்டப்பில். அப்படி பார்க்கும்பொழுது கரப்ஷன் சென்ட்ரலைஸ்டு மாடல், அந்த மந்திரி தான் பொறுப்பு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல். ஆனால் செந்தில் பாலாஜி கிட்ட எந்த ஊழல் நடந்தாலும் கேளுங்களேன், அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன? டாஸ்மாக் நடத்தக்கூடிய ஒரு சில கடை நடத்துகிறவங்க ஊழல் பண்ணால் நான் என்ன பண்ணணும் அப்படிதான் அவர் கேட்குறாரு. இல்லை, அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது கேட்டிருக்காரு. அதாவது வந்து ஒரு கம்பெனியில் ஒரு கடைநிலை ஊழியர் வந்து ஒரு தவறு பண்ணிட்டாருன்னா நீங்கள் வந்து அதுக்காக அந்த எம்டியை வந்து நீங்கள் கைது பண்ணுவீங்களா, இல்லை அவங்க வீட்டில் வந்து சோதனை பண்ணுவீங்களான்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாரு. டாஸ்மாக் கடை நடத்துகிறவர் ஊழல் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. டாஸ்மாக் கடை நடத்துகிறவர் வந்து ஊழல் பண்ணார்னு சொன்னால் அவர் மந்திரியாக இருக்கிறதுக்கே ஃபிட்டு கிடையாது. யார்? செந்தில் பாலாஜி அவர்கள். ஒரு கடையில் இருந்த ஊழலுக்காக டாஸ்மாகுடைய நிறுவனத்தையே ஃபுல்லாக ரெய்டு பண்ணுவீங்கன்னா பண்ணுறதுக்கான பவர் இருக்குது, பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா அந்த சிஸ்டமை, ஊழல் பண்ணுற சிஸ்டம் உருவாக்குறதே செந்தில் பாலாஜி அவர்கள் தான். செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படிங்க? சிம்பிளுங்க. அவர் அதிமுக கவர்மெண்ட்டில் இருக்கார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா
ஊழல் அவர் பண்ணல, கீழே இருக்கவங்க பண்ணாங்க, அது நான் எப்படி பொறுப்பாக அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இப்போ திமுக வந்துடுறாரு, வந்துட்டு வந்து டாஸ்மாகில் ஊழல் நடந்தது, ஒரு கடையில் நடந்தால் நான் எப்படி பொறுப்பாகன்னு சொல்லும் பொழுது, நீங்கள் பொறுப்பாக முடியாதுன்னா நீங்கள் ஏன் மந்திரி பதவியில் இருக்கீங்க? நீங்கள் தான் பொறுப்பு. இதெல்லாம் பார்க்கறது தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு. ஏங்க, ஒரு கடையில் ஊழல் நடந்திருக்குன்னு டிவிஎஸ்சி கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கடையை வந்து செந்தில் பாலாஜி விசிட் பண்ணி கரெக்ட் ஆயிடுச்சான்னு பார்த்தாரா? கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாரு. சார் இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆர் அடிப்படையில். எந்த எஃப்ஐஆர் நீங்கள் வந்து சொல்கிறீங்க பல்வேறு எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் வந்து இந்த சோதனைகள் நடைபெற்றிருக்கு, எந்த எஃப்ஐஆர் நீங்கள் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்வி முன்வைக்கிறார்ல சார். ஓகே, இது வந்து சட்ட ரீதியாக 2 விதத்தில் பார்க்கணும். செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ வந்து இந்த டாஸ்மாக் மந்திரி ஆனதுக்கப்புறம் இந்த ஊழல் நடந்திருக்கிறது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனால் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஒன்று தேவை, சட்ட ரீதியாக போகலாம். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது எஃப்ஐஆர் வந்து அந்த நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம், டாஸ்மாக் அங்கீகரிக்கப்பட்ட கடைகள், டாஸ்மாக் அங்கீகரிக்கப்பட்ட டிஸ்டிலரிஸு, டாஸ்மாக் அங்கீகரிக்கப்பட்ட வெண்டார்ஸ். டாஸ்மாக்ங்கிற ஒரு நிறுவனம் இங்கே வந்து டெல்லி மாதிரி ப்ரைவேட்டாக இங்கே வந்து லிக்கர் ஷாப்ஸ் நடத்தலை கவர்மெண்ட். இங்கே வந்து டாஸ்மாக்ங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாங்க. அந்த டாஸ்மாக் இட்ஸ் அன் அக்ரிகேட்டர் ஆஃப் ஒரு அமேசான் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த கடைகள் வெண்டார்லாம் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் பிட்டிங். ரெண்டாவது வந்து டிஸ்டிலரிஸ் வந்து யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்காங்களோ ப்ரொக்யூர்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு எவ்வளோ கம்மியாக கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி ப்ரொக்யூர்மெண்ட். மூணாவது, கடை நடத்துறதுக்கு வந்து டாஸ்மாக் வந்து அங்கீகரிப்பாங்க. அது எங்கே அங்கீகரிப்பாங்க? ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு இடத்துல வந்து நடத்துறதுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய பவர் டாஸ்மாக்கு இருக்குது. டாஸ்மாக் கீழே வந்து ப்ரொஹிபிஷன் கமிஷனர் இருப்பாங்க. ப்ரொஹிபிஷன் கமிஷனர் வந்து டாஸ்மாக் கடை வைக்கிறதுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது பிரபு, இந்த மொத்த சிஸ்டம் எங்கே தவறு நடந்தாலும் டாஸ்மாக் தான் ரெஸ்பான்சிபிள், டாஸ்மாக் நிறுவனம் தான் ரெஸ்பான்சிபிள். அதாவது வந்து இப்போ ஒரு கம்பெனிகிட்டேருந்து அவங்க வந்து பாட்டில்ஸ் வந்து கொள்முதல் பண்ணுறாங்கன்னா, இப்போ அங்கே தப்பு நடந்தாலும் டாஸ்மாக் தான் பொறுப்பு. அதே மாதிரி அந்த நடுவில் ஒரு ஏஜென்சி அந்த கம்பெனிகிட்டேருந்து அதை கொள்முதல் பண்ணி இங்கே கடைகளுக்கு அனுப்புகிற அந்த ஏஜென்சிக்கும் அந்த நிறுவனத்துக்கு தான் நேரடி தொடர்பு இருக்குது. டாஸ்மாக் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மேலாண்மை பண்ணுறது தான், மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான். இதுக்கு வந்து ஃபுல்லாக ஓவரால் கோஆர்டினேஷன் மட்டும் தான் இவங்க வேலை. ஸோ அங்கே தப்பு நடந்தாலும் அதுக்கு காரணம் டாஸ்மாக் தானே சார்? அப்சல்யூட்டா. ஏன்னா டாக்ட்ரின் ஆஃப் விகாரியஸ் லைபிலிட்டின்னு ஒன்று இருக்குது சட்டத்தில். இது சுப்ரீம் கோர்ட் பல ஜட்மெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட ஜட்மெண்ட்டில் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அரெஸ்ட் பண்ணும்பொழுது குற்றம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி மாதிரி தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் யாரோ பண்ண தப்புக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், யாரோ பண்ண தப்புக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும். ஆனால் அவர் தான் சீஃப் மினிஸ்டர் அட் த எண்ட் ஆஃப் த டே. அங்கே மதுபான ஊழல் நடக்கும்பொழுது டாக்ட்ரின் ஆஃப் விகாரியஸ் லைபிலிட்டின்னு ஒன்று கான்செப்டை வந்து சொல்லியிருந்தாங்க அரெஸ்ட் பண்ணும்போதே. சப்சிக்வெண்ட்டாக சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்லையும் டாக்ட்ரின் ஆஃப் விகாரியஸ் லைபிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. சட்ட ரீதியாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலாக மந்திரி அதாவது எந்த மினிஸ்டராக இருந்தாலும் துறைக்கு கீழே நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுக்கும் அந்த மந்திரி பொறுப்பெடுத்து தான் ஆகணும். அவர் எடுத்துக்காமல் போகிறது அவருடைய சுயநலமாக இருக்கலாம். எந்த ஒரு தவறு நடந்தாலும் அந்த தவறுக்கு வந்து மந்திரி பொறுப்பெடுத்து தான் ஆகணும். இல்லைனா ரிசைன் பண்ணுங்க. உங்களை விட்டால் நல்லா பார்க்குறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிஎம் கீழே நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி இருந்தால் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடக்கும் எதாவது இருக்கா? இப்போ சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ முத்துசாமி இருக்கும்போது ஓரளவுக்கு கரெக்டாக நடந்துருந்துச்சு. மறுபடியும் வந்து ஒரு சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து தப்பு நடந்திருக்குன்னு சொல்லுறீங்க. முத்துசாமி ஐயா இருக்கும்பொழுது டாஸ்மாக்ல வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ்லாம் ஒர்க் ஆகாமல் இருந்தது. நீங்கள் சொல்கிறது பில்லிங் மிஷின் ப்ளஸ் இன்வாய்சிங் சிஸ்டமே மாற்றினார். எப்படி இதுனா கணக்கு வழக்கு புரிகிறவங்க தான் இது புரியும். இந்த இன்வாய்சிங் அதாவது எலக்ட்ரானிக் இன்வாய்சிங் ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸ் இருந்தால் தான் ஊழல் நடக்கிறத தடுக்க முடியும். முத்துசாமி ஐயா கிட்ட வந்து பதவி, அதாவது செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகிடுறாரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, யார் கரெக்டான ஆள் எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணுவாங்கன்னு அந்த டைமில் பார்க்கும்பொழுது முத்துசாமி ஐயாவுக்கு வந்து இந்த பதவி கொடுக்குறாரு. அவர் வந்த உடனே என்ன பண்ணுறாரு, முத்துசாமி ஐயா கிளியராக டாஸ்மாகில் வந்து சில மாற்றங்களை கொண்டு வரணுங்கிற கம்யூனிகேஷனே கொடுத்துருக்காரு. அது பப்ளிக்காகவே நம்ம பார்த்தோம் பேப்பர்ஸில். செந்தில் பாலாஜி உள்ளே போட உடனே டாஸ்மாக் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குங்கிற மாதிரியான பல விஷயங்கள் ஜேர்னலிஸ்டே பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னா இன்வாய்சிங்கும் பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸும். எதுக்காக அந்த மாற்றத்தை கொண்டு வராரு? நாளைக்கு பிரச்சனை வந்தால் முத்துசாமி ஐயா மேலே கை காட்டிடுவாங்கன்றதுக்காக. ப்ளஸ் மந்திரியாகவும் அது செய்ய முடியும். அந்த மாதிரி விஷயத்தை தான் முத்துசாமி ஐயா வந்து செஞ்சு பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸையும் இயங்க வைக்கிற மட்டும் இல்லாமல் இன்வாய்சிங்கை சரி பண்ணுறாரு. பட்டு 2021 பெரும்பாலான பவரில் வந்து டாஸ்மாகில் இருந்தது யார்? செந்தில் பாலாஜி அவர்கள். பிரிசன்லேருந்து வராரு, பெயில் வாங்கிட்டு வராரு, செப்டம்பர் 24 வராரு, 26 வராரு, 28 பதவி இருக்கிறாரு, டாஸ்மாக் திருப்பி மந்திரி ஆகிடுறாரு. அப்போ இப்போ பல குறைபாடுகள் இருந்தால் சரி பண்ண வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குது?
செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. ஒரு சமயம் செந்தில் பாலாஜி வந்து இந்த குறைபாடுகளை சரி பண்ணியே அவர் துறையில் இப்படி நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு. ஏன்னா டாக்ட்ரின் ஆஃப் விகாரியஸ் லைபிலிட்டி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட், அண்டர் த கான்செப்ட் ஆஃப் விகாரியஸ் லைபிலிட்டி ஒன் பர்சன் இஸ் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ராங் கமிட்டட் பை த அதர். இன்னொருத்தர் தவறு பண்ணாலும் அந்த பர்சன் ரெஸ்பான்சிபிள், அந்த பர்சன் ரெஸ்பான்சிபிள். அப்படி பார்க்கும்போது டாக்ட்ரின் ஆஃப் விகாரியஸ் லைபிலிட்டி இஸ் ஆல்சோ நோன் பை த நேம் ஆஃப் ஜாயிண்ட் லைபிலிட்டி. Vicarious liability can occur under both civil and criminal law. Such a liability arises only when there is some legal relation between two parties or the parties are somehow connected to each other. டாஸ்மாக் நடத்துறது ஒரு ஊழியர் நடத்துவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாஸ்மாக் கடை யார் பிட்டிங்கில் வின் பண்ணுறாரோ அவர் ஒருத்தர் எங்கேஜ் பண்ணி எடுக்கிறாரு. ஆனால் அந்த டாஸ்மாக் ஒரு கடையும் 5000 கடைக்கு மேலே இருக்குன்னு வச்சுப்போம் தமிழ்நாட்டில். அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பா இல்லையா? ஜாயிண்ட் லைபிலிட்டி இருக்கா இல்லையா? ஒரு கடையில் ஊழல் நடந்தா சரி பண்ண வேண்டிய இடத்துல யாருக்கு பொறுப்பு இருக்கு? அப்போ ஏதோ 4 கடையில் நடந்தது, ஏதோ அவருக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இப்போ கை கழுவி விடணும். இல்லை சார், எனக்கு இதில் ஒரு சந்தேகம். நீங்கள் ஆல்ரெடி வந்து அவர் இப்போ தான் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே வந்து சிறையிலேருந்து வெளியே வராரு. வெளியே வந்து அமைச்சர் இருக்காரு. வழக்கு வந்து இன்னும் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. ஒரு அமைச்சர் இந்த மாதிரி இருக்கும்போது வெளியே வந்த உடனே நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்து நம்ம வந்து டாஸ்மார்க் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க போர்ட்ஃபோலியோ, நம்ம அடுத்து வந்து பணத்தை எப்படி சேர்த்துறதுன்ற ஒரு வேலையில் வந்து ஓப்பனாக இறங்குவார் துணிச்சலா இல்லை? அதனை அடுத்து இப்போ நேற்று ப்ரெஸ் மீட்லேயும் வந்து பயங்கரமாக சொல்கிறாரு. இது வந்து அவர் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, டெண்டர்லேருந்து எல்லாமே வந்து ஆன்லைன் டெண்டராக இருக்குது, வெளிப்படைத்தன்மையாக இருக்குது அப்படின்ட்டு அவர் மீண்டும் சொல்கிறாரு. ஒரு குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கும் போதே ஒரு அமைச்சர் வந்து தைரியமாக வெளியே வந்து அடுத்த ஒரு ஸ்கேமில் ஈடுபடுவாருன்ட்டு சொல்லலாம். வெரி சிம்பிள் பிரபு. ஒரு சாமானிய மனிதன் டாஸ்மாக் போயிட்டு மது அருந்துறாரு, அது தனிப்பட்ட விருப்பம் அவருக்கு, மது அருந்துறாங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க, எக்ஸ்ட்ரா 20 ரூபா 30 ரூபா 10 ரூபா வாங்குறாங்களான்னு கேளுங்க. அப்படி வாங்கியிருந்தா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கான பவர் ஈடிக்கு இருக்குது. காரணம் என்ன? 10 ரூபா வாங்குற அந்த கடைக்காரர் அந்த 10 ரூபா எங்கே அனுப்புறாருன்னு அடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணவே வேணாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ்மாக் கடையில் டாஸ்மாக் கடை யார் லைசன்ஸ் கொடுத்தது? அரசு தான் கொடுத்துருக்கு. அப்போ அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் லைசன்ஸ்டு ஷாப்பில் எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்கினா யார் பொறுப்பு? கண்டிப்பாக அரசு தான் பொறுப்பு. அப்போ அரசு பொறுப்புனா அந்த அரசு அந்த டிபார்ட்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரி யார் பார்த்துக்கிறா? செந்தில் பாலாஜி அவர்கள். அப்படி பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு சர்வே நடத்துங்க, உங்களுடைய சேனல் வழியாக ஒரு சர்வே நடத்துங்க பிரபு. போயிட்டு டாஸ்மாக் வெளியில் வந்து ஈவினிங்கோ வாட் எவர் டைமில் போயிட்டு நீங்கள் நடத்துங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்களான்னு கேளுங்க. அந்த பாட்டில் வந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்களான்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதில் பணம் வாங்கியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஊழல். 2வது ஊழல் வந்து அந்த பாக்ஸ் இருக்குல்ல, கார்டன், அந்த பாக்ஸ் வந்து அந்த டாஸ்மாக் கடை விற்று யார் காசு கொடுக்குறான்னு கேளுங்க. 3வது, உங்கள் கடையில் இருக்கக்கூடிய எல்லா இன்வென்ட்ரியுமே டாஸ்மாக் டிப்போ, அம்பத்தூர் டிப்போவோ ஏதோ ஒரு டிப்போலேருந்து வந்திருக்கு, அதுக்கு MRN மெட்டீரியல் ரிசிப்ட் நோட், எக்ஸாக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு, மெட்டீரியல் ரிசிப்ட் நோட்டு வந்து மேட்ச் ஆகிருக்கா, வந்திருக்க இன்வென்ட்ரியும் உள்ளே வந்திருக்க இன்வென்ட்ரி ரெக்கார்டும் ஈக்குவலாக 100 பாட்டில்னா 100 பாட்டில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அங்கே 20 பாட்டில் இருந்தால் என்ன மீனிங்கு? டைரக்டாக டிஸ்டிலரி கடையில் எடுத்து வித்துட்டு ஈவினிங் கலெக்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த 3மே நடக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்க சர்வே பண்றதுல ஊழல் இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? சரி, இன்னும் சந்தேகம். நான் கேட்கறேன், சொல்லுங்க, ஊழல் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி கணக்கு வந்து வேரியேஷன் ஆச்சுன்னா அப்ப யார் பொறுப்பு? இல்ல சரி, அப்ப யார் பொறுப்புன்னு சொல்லுங்க பிரபு. இல்ல சார், ஓவராலா வந்து நீங்க சொல்ற அந்த போர்ட்ஃபோலியோ கவனிக்கக்கூடிய அமைச்சர் சட்ட ரீதியா டாக்ட்ரின் ஆஃப் விகாரியஸ் லைபிலிட்டி படி சட்ட ரீதியா, நான் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் நான் சொல்ல வரல, சட்ட ரீதியா டாஸ்மாக் லைசன்ஸ் பண்ண கடையில இருந்து இந்த மாதிரி ஊழல் நடந்தா அந்த ஊழலுக்கு பொறுப்பு அந்த டாஸ்மாக் நிறுவனத்துடைய தலைமை தான், அஃபீஷியல்ஸ் பிளஸ் மினிஸ்டர். இதுல செகண்ட் தாட்டே கிடையாது சார். எனக்கு இன்னொரு அடிஷனல் சந்தேகம். இந்த காலைல 12 to 10 மணி வரைக்கும் அந்த ஷாப்போட ஓப்பனிங் டைம், இதை தாண்டி இந்த காலைல 10 மணிக்கு நீங்கள் சொல்கிறீங்க பிளாக்ல வைக்கிறது, அதே மாதிரி 10 மணிக்கு மேலே வைக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து எந்த அக்கௌண்டபிலிட்டியில்? அதான் அந்த மாதிரி டைம், ஒரு சொன்ன டைம் வந்து தாண்டி விற்றாலோ சொன்ன டைமுக்கு வந்து கடை ஓப்பன் பண்ணலனாலும் எந்த விஷயமா இருந்தாலுமே அதுக்கு பொறுப்பு மந்திரி தான். செகண்ட் தாட்டே கிடையாது. இல்லைங்க, ஒரு சில கடையில் விற்றாங்கங்க, அப்போ அந்த கடையோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிங்களா? ஏன் கேன்சல் பண்ணல? ஐ கிவ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். வீரசோழபுரம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஷாப் நம்பர் 6468 ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப் ஆகப்பட்டது ஒரு விவசாய நிலத்து மேலே நடக்குது. நீங்கள் போயிட்டு செந்தில் பாலாஜி அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுங்கள், விவசாய நிலத்து மேலே டாஸ்மாக் கடை வைக்க முடியுமான்னு கேளுங்க சார். ஆனால் இப்போ தான் அந்த பொது இடங்கள், ஐ மீன் வந்து பரபரப்பான இடங்களில், இந்த முக்கியமான தெருக்களில், சாலைகளில், பள்ளிக்கு அருகில் இந்த மாதிரி வந்து டாஸ்மாக் கடைகள் இயங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே கொஞ்சம் போய் எல்லாம் அவுட்டரில் போட்டுருதா? அது சரி பண்ணிட்டாரான்னு கேளுங்க. நான் சொல்கிறேன், ஒரு கடை நம்பரே சொல்கிறேன் உங்களுக்கு. என்னுடைய பல விவாதங்கள் அந்த கடை பேரையே சொல்லியிருக்கேன். அந்த கேஸ் ஆகப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்குது, நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ வரப்போகுது, எனி டைம் இந்த ஹியரிங் வில் கம்.
அப்போ அந்த ரிட் பெடிஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த ரிட் பெடிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவலாக பாருங்கள், விவசாய நிலத்து மேலே லீஸ் அக்ரிமெண்ட்டே இல்லாமல் கொடுத்த இடம் வேற, லைசன்ஸ் கொடுத்த இடம் வேற, நடத்த வேண்டிய இடம் வேற. லைசன்ஸ் கொடுத்த இடத்துல அந்த அட்ரஸ்லையும் டோர் நம்பரையும் நடத்தாமல் நீங்கள் இங்கே கொடுத்த லைசன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு ஊரில் நீங்கள் நடத்துறீங்கன்னா அது ஊழலா இல்லையா? கண்டிப்பாக அது அன்ஆத்தரைஸ்ட் ஊழல். அங்கே ஸ்கூல் இருக்காதுன்னு என்ன கேரண்டி? கோயில் இருக்காதுன்னு என்ன கேரண்டி? விவசாய நிலத்து மேலே நடத்துறீங்க, அப்போ விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? சார் அதுக்கு ஒரு தொகை கொடுக்குறாங்க. இப்போ கிராமப்புறங்களில் வந்து கடைகள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவுட்டரில் விவசாய நிலங்களுக்கு மத்தியில் இருக்குது. ஆனால் அது அனுமதி பெற்று தானே அந்த கடையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. சில கடைகள் இல்லைன்னு நான் சொல்கிறேன், அனுமதி இல்லாமல் வச்சுருக்கேன். ஆமாம், அதுதான் கேஸ் போயிட்டு இருக்கு. நான் வேணா உங்களுக்கு கடை நம்பர் கூட கொடுக்குறேன், நீங்கள் அந்த கேஸ் டீடைல்ஸ் கூட கொடுக்குறேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். கொடுத்த லைசன்ஸ் வேற ஒரு இடம், நடத்துகிற இடம் வேற ஒரு இடம். இதான் நடந்துட்டு இருக்கு சில இடங்கள்ல. சார் அதை தாண்டி இந்த கொள்முதலில் வந்து முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களா சார்? ஆனால் இப்போது அமைச்சர் சொல்கிறாரு ஓப்பனிங் டெண்டர் இருக்குது, இ டெண்டரில் தான் நடக்குது, எல்லாருமே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டுருக்கு. எண்ட் டு எண்ட் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து 24 கடைகள் இருக்குது, இன்னும் நான் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இடி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேனு ஒரிஜினலாக அந்த டாக்குமெண்ட் இல்லாதவங்களுக்கு கூட சில பேருக்கு வந்து டெண்டர் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அமைச்சர் ஒன்று சொல்கிறாரு, இடி ஒன்று நேராக அப்போஸ். பாயிண்ட் நம்பர் 1 பிரபு, அமைச்சர் சொன்னதை விட்டுருங்க, அண்ணாமலை அவர்கள் சொன்னதை விட்டுருங்க. ஏன்னா கட்சி ரீதியாக பிஜேபி டிஎம்கேன்னு வச்சுப்போம். 1000 கோடி அமௌண்ட் கூட விட்டுருவோம், அவர் சொன்ன அதை கூட விட்டுருவோம், அவங்க சொல்கிற வாதத்தை கூட விட்டுருவோம். அரசியலாக்கப்படுத்த ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். சிஎன்ஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தணிக்கை குழு ஜூன் 2024 அசம்பிளியில் இதே மாதிரி ஒரு சாட்டர்டே அன்னைக்கு அசம்பிளியில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டாஸ்மாகில் என்ன ஊழலில் என்னென்ன முறைகேடுகள் இருக்குன்னு. முறைகேடுகள் ஊழலுக்கு சாத்தியக்கூறு, முறைகேடுகள் ஊழலுக்கு சாத்தியக்கூறு. முறைகேடுகள் இருந்தால் தான் ஊழலுக்கு வந்து சாத்தியக்கூறு இருக்கும். அந்த முறைகேடுகளை சிஎன்ஏஜி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. யாருக்கு? அசம்பிளிக்கு. அசம்பிளி ஜூன் மாதம் 2024. செந்தில் பாலாஜி எங்கே இருந்தார்? சிறையில் இருந்தார். அந்த டைமில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. முத்துசாமி ஐயா இருக்கார் மினிஸ்டரா. ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த அப்சர்வேஷன்ஸ் எடுத்துக்கிறார் முத்துசாமி ஐயா, சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளும் எடுக்கிறாரு முத்துசாமி ஐயா அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ எப்போ வந்தார் வெளியில்? செப்டம்பர் மாதம். செந்தில் பாலாஜி அவர்கள் அஃபிடேவிட் கொடுக்க முடியுமா? நான் வந்து சிஎன்ஏஜி கொடுத்த எல்லா அப்சர்வேஷனும் நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன், அஃபிடேவிட் கொடுக்க முடியுமா? அஃபிடேவிட்டை தாக்கல் பண்ண சொல்லுங்கள், சரி பண்ணிட்டேன், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்து தவறாக வந்து என் மேலே வந்து குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க இடின்னு கோர்ட்டில் போயிட்டு டாஸ்மாக சிம்பிள் பிரபு, நீங்கள் தான் வழக்கு இல்லைன்றீங்க, ஊழல் பண்ணலன்னு சொல்கிறீங்க, சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரெஸ்ஸில் சொன்னது எல்லாத்தையுமே, ஊடக நண்பர்களுக்கு சொன்னது எல்லாத்தையுமே அஃபிடேவிட்டாக போட்டு அந்த குவாஷ் பண்ணணும்னு சொல்லி போட சொல்லுங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க கோர்ட், பார்ப்போம். கோர்ட் ஹாஸ் அப்சல்யூட் பவர் டு டிசைட். அப்போது அஃபிடேவிட் போட்டு சொல்ல முடியாதுன்னா ஊழல் இருக்குன்னு அர்த்தம். குவாஷ் பண்ண போட இப்போ சாதாரண மனிதன் மேலே கேஸ் போட என்ன பண்ணுவாங்க? அவரு அதான் சொல்லியிருக்காரு, பண்ண சொல்லுங்க, உடனே பண்ண சொல்லுங்க. அதான் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து சட்ட ரீதியான என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் கண்டிப்பாக எடுக்கணும். நம்ம பார்க்கலாம் நீதிமன்றத்தில் இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஜுடிஷியரி ஹஸ் அப்சல்யூட் பவர், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. ஸோ நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் கையெழுத்து போடணும். நீங்கள் வந்து டாஸ்மாகில் யாரையோ சொல்லக்கூடாது. செந்தில் பாலாஜி ஜென்ரலாக வந்து அவர் பண்ணிட்டாருங்க, இவர் பண்ணிட்டாருங்க, எனக்கு அது பொறுப்பு இல்லைங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு இது வரைக்கும். அது எப்படிங்க? அவர் அதிமுக இருக்கும்பொழுதும் இதே மாதிரி சொல்றாரு, இங்கே வந்தும் இதே மாதிரி சொல்றாரு. சரி நீங்கள் அமைச்சரை பற்றி சொல்கிறனால சொல்கிறேன். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே போல தான் இடி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மைன்ஸ் டார்கெட் பண்ணாங்க, இப்போ அது அப்படியே கிடப்பில் இருக்குது, இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து இந்த டாஸ்மாக் ஊழலில் கையில் எடுக்கிறாங்க. ஊழியர்களுக்கான இந்த டிரான்ஸ்போர்ட்டு, அதே மாதிரி ஊழியர்களுக்கான அந்த ஜாப் போடுறதுல வந்து கவுன்சிலிங் கொடுக்குறது எல்லாமே வந்து உண்மையாக தான் நடந்திருக்குன்றாரு. கடந்த முறை செந்தில் பாலாஜி உள்ளார போகும்போதும் அந்த பாராளுமன்ற தேர்தல் உள்ளார இருந்துச்சு. இப்போது செந்தில் பாலாஜி மீண்டும் இப்போ சிறையிலேருந்து வெளியே வந்து அமைச்சராக பொறுப்பேற்றது. இப்போ அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. மீண்டும் வந்து செந்தில் பாலாஜி வந்து இடி வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் தேர்தலுக்கு, அதாவது இடி வந்து உண்மையிலே தப்பு நடந்திருக்குன்னா நடவடிக்கை எடுக்கல, அவங்களுக்கு வந்து அது முழு சுதந்திரம் இருக்குது. ஆனால் இந்த சமயம் பார்த்து இந்த தேர்தல் வரும்பொழுதோ இல்லை வந்து இந்த எலெக்ஷன் டைமில் வந்து ஒருத்தர் வந்து ஆக்டிவாக செயல்படுறாரு, இவர் மேலே வந்து ஏற்கனவே சில வழக்குகள் இருக்குது, அந்த சமயத்தில் வந்து மீண்டும் இவங்களை வந்து மீண்டும் வந்து இந்த மாதிரி ரைட்ஸ் மூலியமாவோ இது வந்து ஓப்பனாக ஒரு மிரட்டி பார்க்குற செயல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சார். இடிக்கு வந்து செந்தில் பாலாஜி தவிர வேறு யாரையும் டார்கெட் பண்ணவே இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் பிரபு. எதிர்கட்சி அவராக நினச்சிக்கிறாரு அவர் பெரிய ஆளுன்னு. கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ் நாட் கம்மிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் செந்தில் பாலாஜி கிடையாதாங்கிற அந்த பாயிண்ட்டுக்கே வரல. ஆல்ரெடி அவர் மேலே கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டுருக்கு. சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுக்கும்போது விட்னஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் பெயில் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நிறைய விட்னஸஸ் வந்து அப்பியர் ஆகிறதே கிடையாது. பிகாஸ் ஆஃப் அவர் பதவியில் இருக்கிறதுனால பயமும் இருக்குது, விட்னஸஸ்க்கு பயமும் இருக்குன்ற அப்சர்வேஷனும் இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. மந்திரியா தொடரணுமா வேணாமா, செந்தில் பாலாஜி மந்திரியா தொடரணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க.
அப்படி இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட், டாஸ்மாக் வந்து ஊழலோ இல்லை ஆல்ரெடி எஃப்ஐஆர் இருக்கக்கூடிய டாஸ்மாகையோ கையில் எடுத்துருக்க கூடாது மந்திரியா. வேற போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கோம். போர்ட்ஃபோலியோ நீங்கள் மந்திரியா இருக்கிறது உங்களோட சாய்ஸ். நான் கேட்கறது ஒன்று தான், திராவிட முன்னேற்ற கழகத்தில் டிஎம்கே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எஃபிஷியன்ட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்ட்டிக்காக உழைச்சி பல வருடங்கள் உழைச்சி தங்களுடைய லைஃபையே தியாகம் பண்ணவங்க என்னால் காட்ட முடியும். பிரபு, மற்ற பார்ட்டிலையாவது உங்களுக்கு வந்து டிஎம்கே தாண்டி மற்ற பார்ட்டிலையாவது பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் கம்மி. டிஎம்கேல பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்கன்னா 1000 people ரெடியாக இருக்காங்க லீடர் ஆகிறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்ட்டியோட ஃபிலாசபியும் பார்ட்டியோடைய ஐடியாலஜிலையும் பயங்கர பேச்சாளர்களோட. ஸோ கலைஞர் என்ன சொன்னார், அண்ணா என்ன சொன்னாங்க, ஸ்டாலின் சார் என்ன சொன்னார், உதயநிதி என்ன சொல்கிறாருன்னு டீகோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு திறமை இருக்கக்கூடிய பார்ட்டி. ஏன் யாருமே இல்லையா செந்தில் பாலாஜி தவிர? செந்தில் பாலாஜி வந்து இருந்தால் தான் இந்த கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக் துறையும் எலக்ட்ரிசிட்டி துறையும் நல்லா நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அது சிஎம்மோட சாய்ஸ் இல்லை சார். சிஎம் அதான் சொல்ல வரேன், சிஎம் எதுக்கு அந்த சாய்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா, செந்தில் பாலாஜி வந்து எஃபிஷியண்டாக என்ன காரணத்துக்காக சிஎம் அந்த சாய்ஸ் எடுக்கிறாங்க, நான் அந்த பாயிண்ட்டுக்கே நான் போகல. தட் இஸ் பார்ட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அந்த பொறுப்பை கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொறுப்பை தட்டி கிடைக்கிற வேலையை செந்தில் பாலாஜி வந்து செய்யக்கூடாது. என்ன சொல்லணும், டாஸ்மாக்ல ஊழல் நடந்ததான் சொல்கிறாங்க, நான் சரி பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படி இருந்தால் நான் சரி பண்ணுறேன்னு சொல்லலையே அவர். அது வந்து இல்லைங்க என் பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு மினிஸ்டர் வேணும். அது மட்டும் சொல்ல சார், ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டுன்றாரு. எப்படி ஆதாரம் இல்லை? சிஎன்ஏஜி இடி வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கையப்பட்டிட்டு சொல்லியிருக்காங்க, அது கூட ஃபேக்னு தான் சொல்றாரு. கடந்த காலத்துல என்ன சொன்னாரு பிரபு? சிஎன்ஏஜி கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா 6லேருந்து 7 பாயிண்ட் அப்சர்வேஷன் அசெம்பிளிலே கொடுத்துருக்காங்க. மாற்றி அமைப்புன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? டாஸ்மாக்கு சரி இந்த குற்றச்சாட்டு இடி வச்சாங்கன்னு கூட வச்சுப்போம். இன்னைக்கு போய் நீங்க சர்வே நடத்துங்க, இன்னைக்கு போய் சர்வே நடத்துங்க. செந்தில் பாலாஜி நேற்று பேசியிருக்காரு, இன்னைக்கு போய் சர்வே நடத்துங்க, வந்து என்கிட்ட சொல்லுங்க, சத்யா சார் நீங்க சொன்னது வந்து 10 ரூபா வாங்கலைங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்பயும் அதை தடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ செந்தில் பாலாஜி பொறுப்பு தட்டி கிடைக்கக்கூடிய வேலையில் இருக்கிறத விட எப்படி டாஸ்மாகை சரி பண்ணணும்னு நினச்சி பொறுப்பு எடுத்தாருன்னா பரவாயில்ல. பை த வை, இன்னைக்கு வந்து எஃப்ஐஆரை கிளப் பண்ணி தான் இடி வந்து ரெய்ட் நடத்தியிருக்காங்க. ரெய்ட் நடத்தும் பொழுது வெறும் 10 ரூபாய்க்கு மட்டும் அவங்க பண்ணல. எஸ்என்ஜே டிஸ்டிலரி, கால்ஸு, அப்புறம் அக்வார்டு, 4வது சிவா டிஸ்டிலரி, இந்த 4 டிஸ்டிலரி வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி செக் பண்ணியிருக்காங்க. வாட் டஸ் அ ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி ஆஃப் டாஸ்மாக் சே? 3 months ஆவரேஜ் எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணணும். இது முதல்ல நான் ரிஃப்ளெக்ஷன் பதிவு பண்ணியிருந்தேன் இடி ரெய்டு வரும்போது. அந்த ப்ரொக்யூர்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னா 2 இஷ்யூஸ் நடக்கிற மாதிரியான ஒரு அப்சர்வேஷன்ஸ் வெளில வருது. வாட் ஆர் த 2 issues? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் நீங்கள் லீகலாக ப்ரொக்யூர் பண்ணுறது ஒன்று, எது இல்லீகல்னு நம்ம சொல்கிறது தான் பாயிண்ட்டு. நீங்கள் வந்து பேரலாக டிஸ்டிலரி டைரெக்டாக டாஸ்மாக் டிப்போக்குள்ளே இறக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸு இருக்கிறதையும் இடி வந்து ஓரளவுக்கு வந்து ரிசர்ச்சில் அப்சர்வேஷனாக கொடுக்குறாங்க. அப்போது அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அதான் பாயிண்ட். அங்கே சிஸ்டமை கொண்டு வரணும், அங்கே வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம், அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னா ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த கடையில் இந்த ரிஸ்க் இருக்குன்னா அதுக்கு கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், RACMனு சொல்லுவோம். நான் எல்லாமே டெக்னிக்கலாக சொல்கிறேன் என்ன நடக்குது டாஸ்மாக்ல. ஏன்னா பொதுவாக அலிகேஷன் போடுறது நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு, பட் என்ன செய்யணும்னு சொல்லணும்ல. RACM ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸை செந்தில் பாலாஜி அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரா? ரிஸ்க் இருக்குங்க, அதுக்கு கண்ட்ரோல் போடணுங்க. கண்ட்ரோல் போடலன்னா ஊழல் நடக்கும், ஊழல் நடந்தால் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் பொறுப்பு. ஏன்னா டாக்டர் விகேரியஸ் லைபிலிட்டி. அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக்ல வந்து ப்ரொக்யூர்மெண்ட் கொள்முதல் வாங்குறதா இருக்கட்டும், ஸ்கிராப் சேல்ஸாக இருக்கட்டும், பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குறதா இருக்கட்டும், 20 ரூபா வாங்குறதா, சில இடங்களில் சொல்கிறாங்க 20 ரூபா 30 ரூபா வாங்குறாங்கன்னு, பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த எல்லா முறைகேடுகளையுமே சரி பண்ணி அடுத்த 1 monthல எல்லாம் நான் சரி பண்ணிட்டேங்கன்னு சொல்லுவாரா? அவ்வளோதான் சிம்பிள். சொல்லிட்டு வேணா நீங்கள் அஃபிடேவிட் போடுங்க, இடி வந்து ரெய்ட் நடத்துனாங்க, அது அன்கான்ஸ்டியூஷனல், இல்லீகல், நடத்திருக்க கூடாதுன்னு நீங்கள் மெட்ராஸ் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போடுங்க, பார்ப்போம் என்ன அப்சர்வேஷன்ஸ் வருதுன்னு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இப்போ வந்து இடி வந்து 1000 கோடி கிட்ட முறைகேடு நடந்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதன் பிறகு என்ன சார் நடக்கும்? இதில் ஏதாச்சும் வழக்கு பதிவு பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு மறுபடியும் வந்து இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குன்னா செந்தில் பாலாஜி வந்து மீண்டும் கைது பண்ணுவாங்களா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அந்த PMLA வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது. அவங்க அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர் பொறுப்பு வந்து ஏன் ஏற்றாரு, சாட்சிகள் வந்து கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மீண்டும் இன்னொரு குற்றச்சாட்டு இடி வச்சிருக்காங்க. என்ன சார் நடக்கும் அடுத்து? செந்தில் பாலாஜி அவர்கள் ஆல்ரெடி வந்து பெயிலில் தான் இருக்காரு. இதே மாதிரி ஒரு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில் கிடச்ச உடனே செக்ரட்டரியேட் என்டர் ஆகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஆர்டர்ஸ் போடுறாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன போட்டிருந்தாங்கன்னா விட்னஸை நீங்கள் வந்து கலைக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கான்டாக்டில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்,
ஒரு பப்ளிக் பர்சனாக இருந்தால் எந்த விட்னஸ் வந்து பேசுவாங்க, எந்த விட்னஸ் பேச மாட்டாங்கன்னா அவர் கண்ட்ரோலில் கிடையாது. அவரே வேணாம்னு நினச்சாலும் பப்ளிக்கில் இருக்கும்பொழுது பக்கத்தில் கூட அந்த விட்னஸ் நிற்கலாம் ப்ரெஸ் மீட் நடக்கும்போது. அப்போ அந்த கான்டாக்டில் வராரா இல்லையான்னு அவர் கண்ட்ரோலில் கிடையாது. அதனால் மந்திரி பதவி எடுத்துக்கூடாதுன்னு தான் முதலேருந்தே நான் சொல்லிட்டு இருந்தோம். காரணம் என்னென்னா அந்த இன்டென்ஷன் அப்படி தான் இருந்தது. சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் எங்கேயுமே செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி ஆகக்கூடாதுன்னு சொல்லலை. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 படிக்கடி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, டிஸ்குவாலிஃபை ஆகலை, அக்யூஸ்டு தான், கான்விக்ட் ஆகலை. கான்விக்ட் ஆனால் கூட சஸ்பென்ஷன் சென்டென்ஸ் ஆனால் திருப்பி மந்திரியாக கண்டினியூ பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பொன்முடி அவர்கள். இப்படி ஒரு சட்டம் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் உடனே மந்திரி ஆகிடுறாரு. பட் செக்ஷன் 45 தெரிஞ்சிருந்தா அவர் மந்திரியாக இருக்க மாட்டார். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். செக்ஷன் 45 ஆஃப் விச் ஆக்ட்? செக்ஷன் 45 ஆஃப் Prevention of Money Laundering Act 2002. அதில் என்ன சொல்ல வருதுன்னா, the condition for granting bail in money laundering cases requiring the court to be satisfied that the accused is not guilty and unlikely to, very important, unlikely to commit further offenses while on bail with exceptions for specific categories. Very important. அதில் என்ன அஃபென்ஸ் வந்து கமிட் பண்ணக்கூடாதுன்றது தான் பாயிண்ட் டு பி நோட்டட். எனி அஃபென்ஸ், அந்த செக்ஷன் 45 சொல்லியிருக்கிறது எனி அஃபென்ஸ். செந்தில் பாலாஜி அவர்கள் ஆல்ரெடி ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேமில் அக்யூஸ் ஆகப்பட்டிருந்தார். 1 இயருக்கு மேலே இருந்தார். அதுக்கப்புறம் ட்ரையல் டிலே ஆகுன்றதுனால வெளியில் வந்துடுறாரு. இது வரைக்கும் அவருடைய பிரதர் அசோக் குமார் அவர்கள் இன்னும் எங்கே இருக்காருனே தெரியல. அவர் தான் மந்திரியாக இருக்காரு, ஸ்டேட்டில் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, இது வரைக்கும் கண்டறியலையா? எங்கே எத்தனையோ அக்யூஸ்ட்டை வந்து ஓடி போய் பிடிக்கிறாங்க, ஸ்பெஷல் டீம் அமைக்கிறாங்க பிடிக்கிறதுக்கு. அப்போ அசோக் குமார் அவர்கள் அதே குற்றச்சாட்டில் இருக்காரா இல்லையா? அதே ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேமில் இருக்காரா இல்லையா? ஏன் ஸ்பெஷல் டீம் அமைக்கவே இல்லை? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெஷல் டீம் அமைச்சிருக்கலாம்ல. கண்டிப்பாக நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் மோர் எஃபிஷியன்ட் தேன் எனி டிபார்ட்மெண்ட் இந்த கண்ட்ரி. அவங்களால பண்ண முடியும். அப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் இடியும் பண்ணுவாங்களா சார்? இடியும் பண்ணலாம். பட் ஏன் வந்து நான் கேட்குறது, இடியும் பண்ணலாம். லெட் இடி ஆல்சோ இஸ் டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்டில் வந்து அந்த பவர் வந்து பிரைமரி பவர் வந்து ஸ்டேட்டுக்கு இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்கிறதுனால சொல்ல வரேன். அப்போ என்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸை இன்னும் ரீச் ஆகல. இந்த பக்கம் விட்னஸ் வரமாட்டேங்கிறாங்க கோர்ட்லங்கிற குற்றச்சாட்டுக்கு மேலே அப்பீல் பெட்டிஷன் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். இந்த பக்கம் அசோக் குமார் அவர்கள் இன்னும் வரலை. அவர் இது வரைக்கும் எங்கே இருக்காருன்னே தெரியல. இவர் மந்திரியாக இருந்துகிட்டு இருக்காரு. சரி, மந்திரியாக இருந்தார்ல, அப்போ எனி அஃபென்ஸ் கமிட் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி அஃபென்ஸ்னா செக் பவுன்ஸ் கேஸ் கூட வரக்கூடாது. ஒரு சமயம் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு செக் கொடுக்குறாரு, அது பவுன்ஸ் ஆயிடுச்சு. செக்ஷன் 138 வந்தால் கூட எனி அஃபென்ஸ் தான். செக்ஷன் 45 படி ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட். அப்படிப்பட்ட ஒரு செக்ஷன் மேலே இப்போ டாஸ்மாக் ஊழல் வழக்கில் ஒரு சமயம் அவர் இன்னும் ரிப்போர்ட்ஸ் வரணும், இடி வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, இவரோட ரோல் என்ன, இல்லை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இடி கண்டறிவாங்க. அப்படி இல்லைனா நீதிமன்றத்துக்கு டெஃபினட்டாக செந்தில் பாலாஜி போயிட்டு அவரோட ரெமெடியை தேடலாம். ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு அப்பியர் ஆகிறதுக்கு பல சீனியர் அட்வொகேட்ஸ் டெல்லியில் வந்து அப்பியர் ஆனது நம்மளுக்கே தெரியும். அதுக்கான செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட அதுக்கான ரிசோர்ஸ் இருக்குது, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அந்த ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது செக்ஷன் 45 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் அது. மேலும் எந்த வழக்கம் வந்துடக்கூடாது. செக் பவுன்ஸ் கேஸ் கூட வரக்கூடாது. அது மேலே வந்து டாஸ்மாக்ல வந்து அக்யூஸ்டை அரை பண்ணும்போது சிஎன்ஏஜி ரிப்போர்ட் இருக்கும்பொழுது, கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட் இருக்கும்பொழுது, பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸ் ஒர்க் ஆகாத பொழுது, இன்வாய்சிங் நடக்காத பொழுது, டிஸ்டிலரி கிட்ட வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான எவிடன்சஸும் இந்த கம்யூனிகேஷன் இருந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். பெயில் கேன்சல் பண்ணுவாங்க. See, it is a power of the court to decide. நீங்கள் எனி அஃபென்ஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் சட்டம். இந்த சட்டம் யாருங்க கொண்டு வந்தா? பிஜேபியை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸுங்க. காங்கிரஸோட யார் அலையன்ஸில் இருந்தா? டிஎம்கே அலையன்ஸில் இருந்தாங்க. 2005 தான் இந்த சட்டம் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2025 இருக்கும். 20 வருஷமாக இந்த சட்டத்தை 10 வருஷம் பிஜேபி இருந்தாங்கன்னு கூட வச்சுப்போம். அப்போ இந்த ஆக்டை கொண்டு வரும்போது எனி அஃபென்ஸ் ஆட் பண்ணது யாரு? காங்கிரஸ் தானே. திமுக தான் அவங்களோட இருந்தாங்க. அப்போ டிஎம்கே வித் காங்கிரஸ் தான் இந்த ப்ரொவிஷனை ஆட் பண்ணுது. அப்போ இன்னைக்கு எனி அஃபென்ஸ்னு இதில் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொவிஷன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு தடையாக தான் அமையும். ஸோ தடையாக அமைய போதா இல்லையா? ப்ளஸ் உச்சநீதிமன்றத்திலையும் கேட்டிருக்காங்க, நீங்கள் மந்திரியாக தொடரணுமா வேணாமான்னு கேட்டு சொல்லுங்கன்னு. இப்போ கேசஸ் எனி டைம் நெக்ஸ்ட் வீக்லையோ வரக்கூடிய நாட்களையோ இருக்குது. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இங்கே 3 கேஸுமே கிளப் பண்ணுங்கிற எஃப்ஐஆருக்கு மேலே ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது மேலேயும் மேல்முறையீடு போயிருக்காரு. கிட்டத்தட்ட ஜாப் ஃபார் சேல் ஸ்கேம் இஷ்யூவே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவே வந்து இன்னும் முடிவுக்கு வரல. சிஎன்ஏஜி முதல் தடவை சொல்கிறாங்களா, இல்லை சிஎன்ஏஜி வந்து அதிமுக கவர்மெண்ட்டே இருக்கும் பொழுதும் இது சொன்னாங்களா? அப்போ யார் டிஸ்டிலரிஸ் வந்து ரன் பண்ணியிருந்தா அப்படிங்கிற ரோவிங் என்கொயரி ரன் பண்ணுற பவரும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு உண்டு. இதுக்கான லீகல் ரெமடியை தேடக்கூடிய பவரும் செந்தில் பாலாஜிக்கு உண்டு. தவறே பண்ணலன்னா அஃபிடேவிட் ஃபைட் பண்ணி குவாஷ் போக சொல்லுங்கள். தவறு பண்ணாரா இல்லையான்னு அஃபிடேவிட்டில் கொடுக்க சொல்லுங்கள்.
நீதிமன்றத்துக்கு பவர்ஸ் இருக்குது இதை டிசைட் பண்ணுறதுக்கு. ஜுடிஷியரி ஹஸ் அப்சல்யூட் பவர் இந்த கண்ட்ரி. ஸோ அதனால் வந்து ஈ கேன் கோ ஆன் அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ. அப்போது யாரும் தடுக்க போகிறதில்ல. வெறும் ப்ரெஸ் மீட்டில் நான் தவறு பண்ணல, யாரோ பொறுப்பு, தவறு கூட சொல்லலை, இன்னொருத்தர் யாரோ அந்த கடை நடத்துகிறாரு, பாவம் ஏழை, அந்த கடையில் உட்காந்துருப்பாரு, அவரு காசு பண்ணதான் இன்டெரக்டாக சொல்கிறாரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? ஒரு டாஸ்மாக் கடையும் யார் கண்ட்ரோல் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் கண்ட்ரோல் இருக்குது நம்மளுக்கே தெரியும். அது அப்படி இல்லாமல் கொடுத்துருவாங்களா லைசன்ஸு? அப்படி இருக்கும்போது பாவம் அந்த ஏழை ஒரு நாளைக்காக லேபருக்காக அந்த டாஸ்மாக் கடையில் வந்து அந்த பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. அவர் 10 ரூபா வாங்கினான்னு சொன்னால் எப்படிங்க கரெக்டாகும்? அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் ஊழல் நடந்திருந்தால், அவர் வந்து மந்திரி ஆனதுக்கப்புறம் நடந்திருந்தால் அது மேலே பொறுப்பு எடுத்துக்க வேண்டிய செந்தில் பாலாஜியோட கடமை. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அமைச்சரும் விளக்கம் கொடுத்துருக்காரு. இடியும் வந்து ஃபர்தராக என்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்ப்போம். நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி பிரபு. இம்ப்ரெஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். YSR புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் இன்று முதல் திரையரங்குகளில்.